அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 4/7/2025 ஆனி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நவமி திதி மாலை 4:32 வரை, பின்பு வளர்பிறை தசமி. சித்திரை நட்சத்திரம் மாலை 4:50 வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சுப முயற்சிகளையும் தூர பயணங்களையும் தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7இல் சந்திரன், 2இல் சுக்கிரன், 4இல் புதன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு பெரிய மனிதருடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தற்போது விலகி மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 2இல் குரு, 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்கள் ஏற்படும். அதன் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டாகி மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், குரு, 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமையோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது உத்தமம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய், கேது, 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்கள் உண்டாகும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும். குறிப்பாக பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் வெளியே செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், குரு, 3இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும்.
பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூல பலன்களை அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன், லாபஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். 6ல் ராகு இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சிறப்பான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. புதிய பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன், 10ல் புதன், 11ல் செவ்வாய், கேது சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் செவ்வாய், கேது, 7ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் சூரியன், குரு 8ல் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படலாம். எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். முடிந்தவரை வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், 7ல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். 3ல் ராகு இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். ஒரு சில நேரங்களில் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் கோபத்தை குறைத்து கொண்டு எதிலும் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ல் சுக்கிரன், 6ல் சூரியன், 10ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நேரமாகும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே,
உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் 4 சுக்கிரன் 9 சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தற்போது விலகி மன நிம்மதி ஏற்படும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். எதையும் சுலபமாக செய்து முடிக்க முடியும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரியன், குரு, 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. உங்களது ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரமாகும். மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.